அட்லியுடைய மனைவி பிரியாவுடைய வளகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு அவ்வளவு தவிர்க்க முடியாத ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் வந்து வேற ஒருத்தரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு ஃபாலோ பண்ணப்படுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அசைவும் பார்த்து பார்த்து செய்யணும். அவங்க வந்து இந்த கவர்ச்சி விஜய்ங்கிற கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. ஈஸியாக நம்ம வந்து அங்கே வந்து ஓட்டை வாங்கிட முடியும். குறிப்பாக அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, நான் சொன்னேன்ல, ஒரு பாண்டிச்சேரி ஒரு 30 தொகுதி ஒரு சின்ன டெரிட்டரி, அதுலேயே வந்து அவங்களால வந்து. வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் வந்து பாலாஜி பிரபு சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ரீசெண்டாக வந்து அட்லியோட ஃபங்க்ஷன். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் தானே எல்லாருமே. அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அட்லியோடைய மனைவி பிரியாவுக்கு வளகாப்பு. இது இங்கேருந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு தனி விமானத்தில் போயிருக்காரு. தனி விமான வாடகை ஒரு 40 லட்சம் தான், 40 lakhs தான். அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது விஜய்க்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அட்லியோட மனைவியோட வளகாப்பில் வந்து விஜய் கலந்துட்டுருக்காரு. வளகாப்பு அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு டைமாக கர்ப்பமாகும்போது அதை வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. வளையெல்லாம் போட்டு குடும்பத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து 2வது 3வதுன்னு இப்போ குழந்தையெல்லாம் பிறக்கும்போது அதெல்லாம் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அட்லியோடைய மனைவி இது 2வது வளகாப்பு. முதல் வளகாப்புக்கும் விஜய் போனார், அது ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்போ 2வது வளகாப்புக்கும் வந்து விஜய் போயிருக்காரு. இப்போ நாட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கிறதுனால விஜய் வந்து போயிருக்காரு. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார். 234 தொகுதியில் வந்து வேட்பாளர்களை நிறுத்த போகிறாரு, தனித்து போட்டியிட போகிறாரு. பிரச்சாரம் இருக்குது, ஓட்டு அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இருக்குது, பூத் அரசியல் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், அதனால் இதுக்கு போயிருக்காரு. ஸோ அது அவருடைய பர்சனல். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அட்லியுடைய மனைவி பிரியாவுடைய வளகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு அவ்வளவு தவிர்க்க முடியாத ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய மகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராஜுவேஷன் வாங்கினாங்க. அங்கே அவர் போகணுன்னு ஆசைப்படல, அது வேண்டான்னு நினச்சி அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா மகள் தானே, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் அங்கே போகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி 60ஆம் கல்யாணம் நடந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் பசங்க தான் நடத்துவாங்க. பசங்க தான் அம்மா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணத்தை முன்னின்று நடத்துவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை தனியாக அனாதை மாதிரி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் அனாதை மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அந்த அம்மா சோபாமா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அனாதை மாதிரி அங்கே போக நடக்க, அது என்ன கல்யாணம் மாதிரியாக நடந்துச்சு. ஒரு 4 உதவியாளர்கள் கூட இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வாங்க மாலையை மாற்றிக்கோங்கன்னாங்க, மாற்றிக்கிட்டாங்க. அதாவது அம்மா அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம், ஒரே மகன் விஜய். ஆனால் அது முக்கியம் கிடையாது, அது தேவையில்லை. அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் அது முக்கியமான ஃபங்க்ஷனாக அவருக்கு தெரியல. மனைவிக்கு வந்து உரிய அங்கீகாரம் வீட்டில் இல்லை, மனைவிக்கும் உரிய மரியாதை கிடையாது. ஸோ மனைவியும் முக்கியம் கிடையாது. இது எல்லாத்தையோடையும் முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விழாக்களுக்கு போகிறது தான் வந்து விஜய்க்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதை அவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. 40 லட்ச ரூபா அந்த தனி விமானத்தினோட வாடகை அது கொடுத்து போகிறாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இப்போ வந்து அரசியலில் இருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த டைமில் அதுவும் போயிருக்காரு, அது எப்படி எடுத்துக்கலாம்? அது வேறு இல்லாமல் இன்னொரு நடிகையும் அவர் போட்டிருந்த கலர்லேயே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு நடிகை நீ ஏன் பேரை மறைச்சு சொல்கிறீங்க? அதான் திரிச்சான்னு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மனைவி வந்து விவகாரத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க கோர்ட்டில். அவங்க என்ன விவகாரத்து வழக்கு போட்டிருக்காங்க, என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விவகாரத்துக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை திருமணம் தாண்டிய உறவுல என் கணவர் இருக்காருங்கிறது தான் கிரவுண்ட்ஸா போட்டிருக்காங்க. ரீசன் ஃபார் டைவர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நடிகையோட பேரை அவங்க நாகரிகம் கருதி சொல்லலை, அந்த யார் சங்கீதா சொல்லலை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, நீ என்ன சொல்கிறது, நீ என்ன என் மேலே விவகாரத்து வழக்கு போடுறது, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை, போட்டி மனப்பான்மையில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் இல்ல திருமணத்துக்கு அந்த நடிகையோட ஜோடி போட்டு ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நேரம் மேடைக்கு வந்தாங்க, புக்கே கொடுத்தாங்க, மணமக்களை வாழ்த்துனாங்க. ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வாழ்ந்த தம்பதிகள் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இன்னைக்கு விஜய்க்கு இருக்குது.
அதே மாதிரி அதே நடிகை வந்து விஜய் பாம்பேக்கு அட்லியோடைய மனைவி வளகாப்புக்கு போனப்ப 2 நாளைக்கு முன்னாடியே பாம்பேக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒன்றா வரல, நிறைய விமர்சனங்கள் வருது. வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாரா என்னன்னு தெரில. அதாவது வந்து கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிருப்பாரான்னு தெரில. தப்பே கிடையாது, மறுபடியும் ஜோடி போட்டு வந்திருக்கலாம். ப்ளூ அண்ட் ப்ளூவில் அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி கோல்டு கலர் காஸ்டியூமில் வந்தாங்க. இன்றைக்கி ப்ளூ அண்ட் ப்ளூவில் வரலாம், இன்னொரு நாளைக்கு பிங்க் அண்ட் பிங்க்கில் வரலாம், ரெட் அண்ட் ரெட்டில் வரலாம், எல்லோ அண்ட் எல்லோவில் வரலாம், எப்படி வேணால் வரலாமே. ஏன்னா அதாவது வந்து அவர் வந்து தனி மனித ஒழுக்கங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. தனி மனித ஒழுக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு 5000 பெண்கள் இருக்காங்க, 5000 பெண்களை உட்கார வச்சுட்டு அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிறாரு. யார மனைவியை வந்து ஒர்த்தே கிடையாதுங்கிறாரு. அவங்க வந்து 28 வருஷமாக ஒரு மனைவியாக இவரோட கூட குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி பாண்டிங், திருமணம், அந்த பந்தம், அந்த தாம்பத்தியம், இந்த தாலி, இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு. நம்ம வந்து நம்ம இந்திய நாட்டில் இதெல்லாம் நம்ம வந்து நம்புகிறோம். எல்லாமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய திருமண சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் இதுதான் சொல்லுது. இப்படி ஒழுக்கமான திருமண முறை தான் வந்து திருமண சட்டம்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எப்படி வேணாலும் வாழலாம், எராட்டிக்கேட்டாக நம்ம நினச்ச மாதிரி வாழலாங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்ல வராரா? அதுதான் சரின்றது அவர் வந்து ஒரு தலைவராக, ஒரு நடிகர் விஜய் அப்படின்றவர் அப்படி சொன்னால் கூட தப்பு. ஏன் அப்படின்னா நடிகர் விஜய்க்கே கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு அது நடிகராக இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து வேற ஒருத்தரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு ஃபாலோ பண்ணப்படுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப மரியாதையாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அசைவும் பார்த்து செய்யணும். இப்போ விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னும் போது ஒரு நடிகர் விஜய் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலே தப்பு. ஆனால் இப்போ அரசியல் தலைவராக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கீங்க. நாளைக்கு இந்த நாட்டை நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறது அப்புறம். முதலமைச்சர் நாற்காலி என்னோட கனவுங்கிறீங்க, வர எலெக்ஷனில் வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் சைட்லன்னு சொல்கிறதுனால ஒரு தலைவர், மக்களுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னும் போது மக்கள் தலைவர் செய்யக்கூடிய விஷயமா அது. ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு ராங்கான ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்திங்கன்னா உங்களை வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 18லேருந்து ஒரு 29 வயசு 30 வயசு உள்ள இளைஞர்கள் உங்களை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. தளபதி விஜயண்ணான்னு வந்து வெறித்தனமாக உங்கள் பின் தொடர்றாங்கன்னும் போது அவங்களுக்கு அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு இளம் வயதாக இருக்கும், முதிர்ந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவரே செய்கிறாரு, அப்போ நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அது ஒரு ராங்கான எக்ஸாம்பிள் தானே. நீங்கள் ஒரு தவறான முன்மாதிரியாக நீங்கள் இருக்கலாமா ஒரு தலைவராக? அந்த மாதிரி வந்து எல்லாமே அவர் நினச்சதெல்லாம் செய்கிறாருமா. அவருக்கு எந்த அரசியல் ஆர்வமும் இல்லை. அரசியல் ஆர்வம் இருந்தால், ஒரு உண்மையான தலைவனாக இருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்களே செய்யக்கூடாது. இந்த மாதிரி நடிகையோட ஜோடி போட்டு வர்றது, இந்த தேர்தல் நேரத்தில் 1008 வேலைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா கட்சியினருமே, நான் சொல்றது எந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, இன்னும் எல்லா கட்சியினுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் அதை ஓட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட உழைப்பை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் கூட அசராமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்காமல் தனி விமானத்தில் நீங்கள் வந்து பாம்பே போய் அந்த அட்லியோட மனைவி வளகாப்பு அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க? ஆமாம், அது ஒரு ஃபங்க்ஷன் தான். அட்லி உங்களை வச்சு 3 படம் எடுத்திருக்காரு. அட்லிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, மரியாதை கொடுங்க. ஆனால் இதுவா சரியான நேரம்? இது சரியான நேரம் இல்லைன்னும் போது அதை நீங்கள் இப்போ தவிர்த்துருக்கலாம். குழந்தை என்ன 10 நாளில் பிறந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. 40 லட்ச ரூபா தனி விமானத்தில் போனீங்கல்ல, அந்த செலவு வந்து ஒரு டைமண்ட் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுங்க நீங்கள் ஆசைப்பட்டா. அது மாதிரி செய்யலாம். இல்லை நீங்கள் போய் பாம்பேக்கு போய் பாருங்கள், என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எதுவுமே அதான் அப்படிப்பட்ட ஒரு வேற யாரோ விழாக்கள்லாம் போகிறவர் தன் குழந்தை படிப்பில் டிகிரி வாங்குற விழாக்கு போக மாட்டேங்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் மனசு நினச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா ராங்கான உதாரணமாக இருக்கும். ஒரு சினிமா பிரபலம், ஆல்ரெடி சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது நிறைய விமர்சனங்கள் இருக்குது, கூத்தாடிகள் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. அது உண்மைதான்.
அதை வந்து நீங்கள் வந்து இல்லை நாங்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து தகுந்தவர்கள் தான், நாங்கள் ஆட்சி புரியக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கீங்களா, இல்லை நீங்கள் நாங்கள் கூத்தாடி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தூத்துறாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்களா? இது இந்த மனநிலை, இது என்ன மனநிலைன்னே எனக்கு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் சீரான மனநிலையில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா தொகுதி. ஸோ எதனால அவர் வந்து பெரம்பூர் கொளத்தூர் தொகுதியை வந்து தேர்வு பண்ணாரு? அதாவது பெரம்பூர் தொகுதியை எதனால் தேர்வு பண்ணார் அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலித்து கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு. தலித்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ்லேயே தலித் கிறிஸ்டின்ஸ் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதாவது சிறுபான்மையர், அவங்க ஓட்டு வந்து இவருக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்மா அகதிகள் இங்கே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே மேக்சிமம் தலித்தாக இருக்காங்க. இதை மீறி ஒரு எக்ஸ்ட்ராவாக அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அங்கே வந்து கூலி தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கேட்டகரி, அதான் மெஜாரிட்டி கேட்டகரி கூலி தொழிலாளர்கள், அவங்க வந்து பெருசாக படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க வந்து சிந்திச்சு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த கவர்ச்சி, விஜய்ங்கிற கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. ஈஸியாக நம்ம வந்து அங்கே வந்து ஓட்டை வாங்கிட முடியும். குறிப்பாக அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, நான் சொன்னேன்ல 18லேருந்து 28 வயசு 30 35 வயசுல உள்ள இளைஞர்களுடைய ஓட்டை ஈஸியாகவே நம்ம போய் 2 தடவை டாட்டா காமிச்சு 2 தடவை நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்து போயிருக்காரு. அது அப்படி கிடையாது. பெரம்பூர் வந்து எப்படின்னா அது ஒரு பெரிய தொகுதி. சொல்லப்போனால் 3 லட்சம் பேர் வந்து பெரம்பூரில் இருக்காங்க. ஓட்டர்ஸ் போல் ஆகிற ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-65% எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு 2 லட்சம் பேர் வந்து ஓட் போடுறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது ஒரு பெரிய தொகுதி. அவ்வளோ பெரிய தொகுதி. அது அந்த பூர்வக்குடி மக்கள் இருக்கிறாங்க, அதிகமான ஜனத்தொகை இருக்குது, பெரிய மார்க்கெட்டு, பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய மில்லு எல்லாமே பெரம்பூரில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெரம்பூரில் வந்து ரொம்ப பழமையான இடம். அந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே பயங்கர டஃப் கொடுத்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டேர்ம் ஏடிஎம்கே வந்தால் இன்னொரு டேர்ம் டிஎம்கே வர மாதிரி வந்து 2 பேருக்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஸோ அந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் போய் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. அது அவ்வளோ சுலபமாக இருக்கும்னு நான் நினைக்கல. இந்த காரணங்களை வச்சு தான் அவர் தேர்ந்தெடுப்பார்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஸ்டாலின் அவர்களும் வந்து அந்த தொகுதி தான். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கான்ட்ரவர்சி என்ன போயிட்டு இருக்குன்னா, அதனால தான் இவர் அந்த தொகுதியை தேர்வு பண்ணாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில தான் நிற்க போறாரு. இது வந்து பெரம்பூர் தொகுதியில் இவர் நிற்கிறாரு. அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இவரை எதிர்த்து வேற யாராவது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சேகர் பாபு மாதிரி டஃப் கொடுக்குற ஆள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இன்னும் வந்து டிஎம்கேவுடைய வேட்பாளர்கள் யாருன்னு சொன்னாதான் வந்து அது தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சி இருக்குல்ல, அதான் பாமகவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர்ல சீட்டு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ல. பாமக பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்ல வந்து பெரிய பேஸ் கிடையாது, பெருசா வந்து இந்த பாமக பெல்ட் கிடையாது பெரம்பூர். அதாவது வன்னியர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறவங்க. ஆனா பெரம்பூர்ல ஒரு பெரிய கூட்டம் சப்போர்ட் பண்ற கூட்டம் இருக்கா அப்படின்னா இல்ல. அது ஒரு விஜய்க்கு ஒரு பிளஸ். ஆனா டிஎம்கே வேட்பாளர் யாருன்னு இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. மேபி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி சேகர்னு இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு, அவருக்கே மறுபடியும் சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்காங்க பெரம்பூரை பொறுத்த வரைக்கும். அப்படி அவருக்கே மறுபடியும் சீட்டு கொடுத்தாங்கன்னா டிஎம்கே அண்ட் விஜய்க்கு வந்து நல்ல டஃப் இருக்கும். ஆனா ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து கொஞ்சம் வீக் தான் அங்க பாமக கொடுத்துருக்கிறதுனால. ஓகே. அண்ட் இப்போ எலெக்ஷன் வச்சுட்டு லைக் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா எலெக்ஷன்னாலே, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தொகுதிகள் இன்னும் வந்து யார் யாருக்கு என்னன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் பண்ணல. அதை பற்றியும் சொல்லுங்கள். அவர் எது பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியலம்மா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் வந்து தனித்து போட்டியிட போகிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனித்து போட்டியிட போகிறோம் இல்லை, தனித்து விடப்பட்டுட்டாங்க. தனித்து தான் இருக்கிறாங்க, யாருமே கூட்டணிக்கு வரல. லெட்டர் பேட் கட்சி கூட வந்து கூட்டணிக்கு வரல. இதுதான் வந்து அங்க இருக்கிற உண்மையான சூழ்நிலை. பாண்டிச்சேரியில் வந்து தனித்து போட்டிடுறோன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் வந்து 30 வேட்பாளர்களை கூட அவங்களால வந்து தாவேகா வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து 4 பேர் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து 4 பேர் போட்டிருக்காங்க. இப்படி மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதாவது நேமம் ஒரு மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குது, கழகம்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து கூட்டணின்னு சொல்லி ஒரு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு பாண்டிச்சேரி ஒரு 30 தொகுதி, ஒரு சின்ன டெரிட்டரி, அதுலேயே வந்து அவங்களால வந்து
வந்து வேட்பாளர்களை சரியா தேர்வு செய்து நிறுத்த முடியல. காரணம் என்னன்னா வேட்பாளர்கள் இல்லை, வேட்பாளர்கள் பஞ்சம் இருக்கு. அதனாலதான் வேற கட்சியிலிருந்து வரவங்களுக்குலாம் வந்து வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப வேடிக்கையா நகைச்சுவையா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவிலே அப்படி நடந்தது இல்லை. அதாவது சாய் சரவணகுமார்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தவர் பிஜேபியில். அவர் வந்து காலையில் 10 மணிக்கு பிஜேபியிலேருந்து வெளில வராரு, சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாவேகாவுடைய கட்சி வேட்பாளராக பாண்டிச்சேரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது பாருங்கள். அதாவது வேட்பாளர் இல்லை, தேடி தேடி போய் வேட்பாளரை பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் போட்டாங்க. ஏன்னா யாருமே இல்லை, கூட்டணிக்கு ஒருத்தர் கூட இல்லை. அப்படின்னும் போது 234 தொகுதிக்கு அங்கே வேட்பாளர்கள் இல்லை. ஒரு 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 குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு நான் சொல்றது ஒரு 5 கோடியாவது செலவழிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினருமே 20லேருந்து 30 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாருமே டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே. அப்படி இருக்கும்போது குறைஞ்சது அடிப்படையாக வந்து உள்ள விஷயங்களை பூர்த்தி செய்யணும்னாலே ஒரு 5 கோடி ரூபா தேவைப்படும். 5 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அந்த தாவேக்கால இருக்கிற கட்சியில் உள்ளவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஒரு 10 பேர் எடுக்கலாம், ஒரு 20 பேர் எடுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் 5 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் ஒரு புஷி ஆனந்தோ, ஒரு ஆதவ் அர்ஜுனாரோ, ஒரு நிர்மல் குமாரோ, ஒரு அருண்ராஜோ, இப்படி ஒரு குரூப் ஒரு 10 பேர் எடுக்கலாமே தவிர 234 தொகுதியிலையும் செலவழிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யணும்? விஜய் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை நம்பி தான் தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நல்ல தொண்டர்களை, நல்ல நியாயமான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் செலவழிக்கிறதுக்கு. அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, தேர்தல் செலவுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும். அது வந்து விஜய் கொடுக்கணும். கொடுத்தா என்ன, அவர் தானே கட்சி தொடங்கியிருக்காரு, எத்தனை ஆயிரம் கோடியோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 7500 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க விஜய் கிட்ட. இன்னைக்கு இதில் வந்து ஒரு 2000 கோடி 3000 கோடி இறக்குனா தான் என்ன, ஒரு மூலதனமாக இறக்கி அவர் வந்து செஞ்சிருந்தாருன்னா எல்லா வேட்பாளர்களையும் தட்டி கொடுத்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்து தொகுதி தொகுதியாக போய் வேட்பாளர் தோளில் கையை போட்டு என்னோட வேட்பாளர்கள் இவங்க தான், நான் தான் அந்த தொகுதியில் நிற்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்க, எனக்காண்டி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டாருன்னா நிச்சயமாக அந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதுவுமே அவர் செய்ய மாட்டேங்கிறார். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு 110 வேட்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. பேலன்ஸ் வந்து வேட்பாளர்கள் இல்லை. அதாவது வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் இல்லை அப்படின்னும் போது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ரியாலிட்டியும் அதுதான். அதனால தான் வந்து இந்த வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதோ, இல்லை வந்து பூத் பார்க்குறதோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறதோ, எதையுமே வந்து விஜய் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கையில் எடுக்கல. அவருக்கே வந்து தெரியுது இந்த அரசியல் நம்ம போனது, அரசியலுக்குள்ளே நம்ம வந்தது தப்புன்னு அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ அரசியலுக்கு நம்ம வரோம், மாதத்துக்கு 2 தடவை மக்களை சந்திக்கலாம், எங்கேயோ கரூர் ஒரு கூட்டத்தை போடலாம், ஈரோடில் ஒரு கூட்டத்தை போடலாம், மக்களை சந்திக்கலாம், அதோட வந்து நமக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம முதலமைச்சரில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஈஸி கோயிங்காக நினச்ச அரசியலுக்கு அவர் வந்திருக்காரு. அப்படி இல்லை, அந்த அடின்னு அடிப்பாங்க, வச்சு செய்வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சினிமா நடிகர் விஜய், அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு, ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார், அதை அவர் தக்க வச்சுருந்தாருனாலே அவரோட மார்க்கெட்டை அவருக்கு பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா படத்துக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு, 2 படம் கூட நடிக்கலாம், தப்பு கிடையாது. 6 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்க முடியும். 2 படம் நடித்தா 500 கோடி ரூபா, 10 வருஷத்தில் ஒரு 5000 கோடி ரூபா சேர்த்துக்கிட்டு பேரோடையும் புகழோடையும் அதே மரியாதையோடையும் நீங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் சுத்தமாகவே சரியில்லை. அண்ட் சூப்பர் சார், இவ்வளோ நேரம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம். நன்றிமா. என்ன நேர்களே, இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா, சினிமா சர்ச்சைகர்.